இது வந்துட்டு சண்டே எடுத்த விலாக் தாங்க. நல்லா தலைக்கு ஃபுல்லாக சொதம்ப எண்ணெயை வச்சுட்டு அதுக்கப்புறம் காலையில் கொஞ்சம் கரசோறு இருந்துச்சுங்க, அதையும் குடிச்சிட்டு சரி நெக்ஸ்ட் வீக்குக்கு வேணுங்கிற காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்துடலான்ட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ வந்துட்டு அங்கே போனதையுமே வந்துட்டு பவுட்ரு பூசின பழத்தை பார்த்ததே எனக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு. எனக்கு இதோட கரெக்டான பேர் தெரிலங்க, அது மேலே அப்படி பவுட்ரு மாதிரி இருக்குங்காட்டி நான் அப்படி சொல்லுவேன். எங்கள் அப்பா ஏதோ பேர் சொல்லுவார், நான் மறந்துட்டேன். ஸோ அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் பட்டாணி வாங்கிக்கலான்ட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டு மீன் 1 கிலோ வாங்கிட்டு போயிடலான்ட்டு டக்குன்னு சொன்னாங்க. சரி ஓகேன்ட்டு ஆஃப்டர்நூனுக்கு மீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு மீன் எடுத்துகிட்டு அப்புறம் இந்த காய்கறிகளாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதோட காய்கறிகளாக வாங்கி முடிச்சுட்டு அப்புறம் போகிற வழியில் வந்துட்டு ரொம்ப தாகமாக இருந்துச்சு. சரி ஓகே தர்பூசணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தர்பூசணி சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட 1 மணியே ஆயிடுச்சு. இது இப்படி தான் இருந்தது கிச்சன். இது எல்லாம் நான் ஃபுல்லாக சுத்தம் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தாங்க மீனையே சுத்தம் பண்ணுறக்கு எடுத்தேன். அதுக்கப்புறம் அதுங்கிலேயே வந்துட்டு ஒரு 1:30 1:45 ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் கல்லுப்பும் போட்டு அதையும் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் இது அப்படியே மேரினேட் பண்ணி வச்சாச்சுங்க. மேரினேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான மசாலா தாங்க நான் போடுவேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, சாம்பார் மிளகாத்தூள் வீட்லேயே அரைச்சதுங்க, அதை போட்டு அது கொஞ்சம் மேரினேட் ஆகிட்டு இருக்கிற டைமில் வந்துட்டு வாங்கிட்டு வந்த காய்கறி இதெல்லாம் தாங்க, அது எல்லாத்தையும் வந்துட்டு சரி எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கிறேங்க. நான் எப்போவுமே வந்துட்டு பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த ஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்துட்டு முடிஞ்ச அளவுக்குங்க இந்த கவரில் யூஸ் பண்ணுவேன். சில டைம் வந்துட்டு அப்படியே பிளாஸ்டிக் கவர்லேயே வேணும்னு சலுப்பாக இருந்தால் விட்டுருவேன். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இந்த துணி கவரில் போட்டு எல்லாத்தையும் வச்சுட்டேங்க. சரி எப்படியும் மேரினேட் ஆகிறதுக்கு ஒரு 3/4 மணி நேரமாவது ஆகணும்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் பட்டாணி உரிக்கலான்னு உரிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இதுவும் மேரினேட் ஆகிட்டங்காட்டி எப்படியோ வந்துட்டு மீனை சுட்டு சோத்த கண்ணில் பார்க்குறதுக்குள்ளே மணி 3 ஆயிடுச்சுங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு மீனை பொரிச்சிட்டு கூட அப்புறம் சாப்பாடு வச்சாச்சுங்க. கொஞ்சம் நேற்று வச்சு கடலமு சட்னி இருந்துச்சு, அதுவும் நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு பிணைஞ்சிக்கிறதுக்கு. அது கூட வந்துட்டு கொஞ்சம் பருப்பு. இப்படி தாங்க எங்கள் ஞாயிற்றுக்கிழமை போச்சு. உங்களோடது எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா பசு விலாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.